தேனி மாவட்டம் பரசநாடு மேகமலை பகுதியில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை அப்புறப்படுத்த திருவிழித்தூர் மேகமலை புலிகள் சரணாலய பகுதி என கூறி அப்பகுதி மக்களை உடனடியாக அப்புறப்படுத்த கோரி தொடர்ந்து முயற்சி வனத்துறையினர் மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடாது, அங்கே வசிக்கிறதுக்கு தொடர்ந்து மயிலாடுமறை மற்றும் மெர்சாடு பகுதியில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் டெல்லியில் உள்ள உச்சநீதிமன்ற உத்தரவை ஜான் கென்னடி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கின் சார்பாக அங்கு செயல்பட்டு வந்த 12 ரிசார்ட்டுகளையும் உடனடியாக வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். இந்த நிலையில் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய சுமார் 5000 குடும்பங்களுக்கு மேல் வசிக்கக்கூடிய 98 கிராம மக்களை அப்புறப்படுத்த வனத்துறையினர் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தியிருந்தனர். போராட்டத்தின் காரணமாக தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமே பதட்டமான சூழ்நிலை தேடி வருகிறது. இந்த நிலையில் இன்று தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 98 கிராமங்களை சேர்ந்த சுமார் 10,000 பொதுமக்கள் அங்கு கூடி ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று இந்த போராட்டத்தில் அனைத்து கட்சிகளை சேர்ந்த தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் மற்றும் அனைத்து கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அதிமுக மற்றும் தமிழக கட்சிகளை சேர்ந்த மாவட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தின் போது காரணமாக அமைச்சர் நிர்மல்குமார் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளை அப்புறப்படுத்த முயற்சி மேற்கொள்ள மாட்டோம் என தெரிவித்துள்ளார். இருந்த போதிலும் பகுதி மக்கள் தொடர்ந்து அப்புறப்படுத்த வனத்துறையினர் நிர்பந்தம் செய்து வருகின்றனர் என கூறி இன்று தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 10,000 பொதுமக்கள் திரண்டு அப்புறப்படுத்தக்கூடாது, குறிப்பாக அந்த பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக 3 தலைமுறைகளாக இந்த பகுதியில் விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை வனத்துறையினர் திருவிழித்தூர் மேகமலை புலிகள் சரணாலய பகுதி என கூறி தொடர்ந்து வனத்துறையினர் அப்புறப்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருகிறது. மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசின் சார்பில் மறு செய்ய மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தற்பொழுது தேனி மதுரை சாலையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அந்த மேகமலை வரதநாடு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தற்பொழுது ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டங்களும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விவசாயம் பண்ணி செஞ்சுக்கிறது வந்து நீ சொன்னாக்க என்ன வெளிய நாயம் சலுகை பண்ணு, நீ சலுகை பண்ணி எடுத்துட்டு எடுத்துக்க. அறவட்டை விட்டு வந்து நாங்க விவசாயம் பண்ணி செஞ்சுக்கிறது வந்து நீ சொன்னாக்க என்ன நாயம்